கண்களை மூடலாம், நாம் ஜெபிப்போம். ஆண்டவர் பாராட்டின எல்லா இரக்கங்களுக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தொடர்ந்து அப்படியே ஜெபாவியில் கண்களை மூடலாம், நாம் ஜெபிப்போம். எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உங்கள் சத்தங்கள் உயர்த்தப்படட்டும். ஆண்டவர் நம்முடைய திருப்பூர் பகுதியில் எழுப்பி தந்த இந்த நல்ல ஊழியங்களுக்காக நல்ல வாய்களை திறந்து உங்கள் சத்தம் கேட்கலையே. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாய்களை திறப்போம். கர்த்தாவே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தனே எம் துணையானி, நித்தமும் என் நிழலானி. கர்த்தனே எம் துணையானி, எத்தனை இடர் வந்து சேர்ந்தாலும் கர்த்தனே அடைக்கலமாயினார். எத்தனை இடர் வந்து சேர்ந்தாலும் கர்த்தனே அடைக்கலமா. மனுமக்களில் இவர் போலுண்டோ, விண்ணுலகிலும் இவர் சிறந்தவர். கர்த்தனே எம் துணையானி, நித்தமும் என் நிழலானி. கர்த்தனே எம் துணையானி, எத்தனை இடர் வந்து சேர்ந்தாலும் கர்த்தனே அடைக்கலம். எத்தனை இடர் வந்து சேர்ந்தாலும் மனுமக்களில் இவர் போலுண்டோ, விண்ணுலகிலும் இவர் சிறந்தவர். கர்த்தனே எம் துணையானி, நித்தமும் என் நிழலானி. கர்த்தனே எம் துணையானி. ராஜாவும் அன்பு என்னை உம்மை போலையா எங்கும் கண்டதில்லை. கர்த்தனே எம் துணையானி, நித்தமும் என் நிழலானி. கர்த்தனே எம் துணையானி. ஆயிரம் நாவுகள் தந்தாலும் ராஜனே உம்மை பாடக்கூடுமோ. ஆயிரம் நாவுகள் தந்தாலும் ராஜனே உம்மை பாடக்கூடுமோ. ஜீவனை உமக்களிக்கின்றதே, உம்மை போலையா எங்கும் கண்டதில்லை. கர்த்தனே என் துணையானி, நித்தமும் என் நிழலானி. கர்த்தனே என் துணையானி.
பரிசுத்த பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட அதிகாலை வேளைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எல்லாரும் ஒருமனப்படுவோம், ஒரு வார்த்தை நாம் ஜெபிப்போம். இந்த அதிகாலை வேளையிலும் தெய்வ சத்தத்தை நாம் கேட்கத்தக்கதாக கண்களை மூடுவோம், ஜெபம் பண்ணுவோம். அப்படின்னா என்ன அர்த்தம் எனக்கு தெரியல. கொஞ்சம் கண்ணை மூடுவோம், ஜெபம் பண்ணுவோம். தமிழ் தெரிஞ்ச எல்லாரும் கண்ணை மூடுங்க பார்க்கலாம். வேகமாய் நாம் கற்றுக்கொள்ள கர்த்தர் நம்முடைய இருதயங்களை திறந்து தரட்டும். வாய்களை திறந்து எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபிக்க தொடங்குங்க. வேதத்தில் நாம் வாசிக்கிறோம், நியாயாதிபதிகளின் புஸ்தகத்தில் 300 நரிகளுடைய வாள்களில் இதோ சிம்சோன் நெருப்பை கொளுத்தி விட்டார். நரி தந்திரம் உள்ளது, நரி சூதகம் உள்ளது, நரியினுடைய சுபாவம் நல்லதல்ல. ஆகவே தான் இயேசு அந்த நரிக்கு போய் சொல்லுங்கள் என்று சொன்னார். ஆனாலும் சுபாவங்கள் மோசமா இருந்தாலும், பிறப்பிடம் சரியில்லாமல் இருந்தாலும், தேவனுடைய அக்கினி நம்முடைய வாழ்க்கையில் ஏதாயிலும் ஒரு பகுதியில் விழுமானால் நம் மூலமாய் பெலிஸ்தீயர்களுக்கு மிகப்பெரிய சேதம் உண்டாக போகிறதில்லை, எந்த சந்தேகமும் இல்லை. இதோ தந்திரமுள்ள நரிதான், தந்திரமுள்ள நரிதான். ஆனால் தேவனுடைய அக்கினி அந்த நரியினுடைய வாலிலே பிடித்த போது சத்துருக்களுக்கு மிகப்பெரிய அழிவை கொண்டு வந்தது போல இந்த அதிகாலை வேளையில் பரிசுத்த ஆவியின் அக்கினி எங்களுடைய வாழ்க்கையின் ஏதாகிலும் ஒரு பகுதியில் விழுமானால் எங்கள் மூலமாய் சத்துருவின் பாளையத்தில் உண்டாக போகிற சேதம் மிக அதிகமாக இருக்கும் என்று நம்புகிறவர்கள் கை தட்டி ஒரு வார்த்தை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நல்ல வாய் திறந்து 2 நிமிஷம் நல்ல வாய்களை திறங்க பார்க்கல. சுபாவம் சரியில்லை, மனநிலைமை சரியில்லை, எண்ணங்கள் சரியில்லை, எண்ணங்களின் தோற்றங்கள் சரியில்லை. ஆனால் என்னுடைய வாழ்க்கையின் ஏதோ ஒரு பகுதியில் பரிசுத்தாவின் அபிஷேகம் வருமானால் எங்கள் மூலமாய் சத்துருக்குள் வருகிற சேதம் அதிகமாய் இருக்க போகிறது. வாய்களை திறப்போம், வாய்களை திறப்போம். பரிசுத்தவான்கள் உட்பட எல்லாரும் வாய்களை திறந்து நாம் ஜெபிக்க தொடங்குவோம். நல்லவரே, ஏதாகிலும் ஒரு பகுதியில் பரிசுத்தாவின் அபிஷேகம் இறங்கி வரட்டும். கைத்தட்ட கஷ்டமா இருந்ததுன்னா பரவாயில்ல. If you can, தந்திரம் உள்ளது, தந்திரம் உள்ளது. ஆனால் தேவனுடைய நெருப்பு, தேவனுடைய நெருப்பு பட்டவுடன் அது சத்துருவின் பாளையத்திற்கு, அது பெலிஸ்தீயருடைய தானையம் முழுவதையும் அழித்து போட்டது போல ஏதாகிலும் ஒரு எல்லையில் உம்முடைய நெருப்பு எங்கள் மேல் படட்டும், உம்முடைய நெருப்பு எங்கள் மேல் படட்டும். பரிசுத்த ஆவியானவர் எங்களோட இந்த நாளில் பேசும். ஜனமும் முடியாது, அடியேன் முடிய வந்து வார்த்தை முடியாது. சிலுவை நிழலுக்கு கீழாக மறைத்து வெளிப்படும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த அதிகாலை வேளையிலும் உங்கள் நடுவில் கர்த்தருடைய ஊழியங்களை நிறைவேற்ற ஆண்டவர் தந்த எல்லா இரக்கங்களுக்காக நான் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறேன். திருப்பூர் மாவட்ட இந்த முழுரவு ஜெப ஐக்கியங்களுக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். இதற்கு காரணமாயிருக்கிற போதக பிதாக்கள் ஒவ்வொருவருக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். கர்த்தர் நல்லவர். கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் வழி நடத்துவாராக. வந்திருக்கிற விசுவாச பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக நான் தேவனை மகிமைப்படுத்துகிறேன். இந்த கடைசி நாட்களில் ஆண்டவர் சபையினிடத்திலும் ஊழியர்களிடத்திலும் எதிர்பார்க்கிற தேவன் நம்மிடத்தில் ஏங்கி நிற்கிற ஒரு விஷயத்தை இந்த காலை வேளையில் நம்மோடு கூட கர்த்தர் பேச திறந்த இருதயத்தோடு நாம் காத்திருப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 4வது அதிகாரம் 1வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். ரெவலேஷன். இவைகளுக்கு பின்பு இதோ பரலோகத்தில் திறக்கப்பட்டிருந்த ஒரு வாசலை கண்டேன். முன்னே எக்கால சத்தம் போல என்னுடனே பேச நான் கேட்டிருந்த சத்தமாவது, இங்கே ஏறி வா, இவைகளுக்கு பின் சம்பவிக்க வேண்டியவைகளை உனக்கு காண்பிப்பேன் என்று விளம்பினது. இங்கே ஏறி வா. கை உயர்த்தி 2-3 தடவை சொல்ல முடிந்தா சொல்லுங்க. இங்கே ஏறி வா, இங்கே ஏறி வா. இங்கே ஏறி
வா, கம் அப் ஹியர், இங்கே ஏறி வா. இவைகளுக்கு பின்பு சம்பவிக்க போகிறவைகளை நான் உனக்கு காண்பிப்பேன். சபைக்கு, ஊழியர்களுக்கு, விசுவாச பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஒரு அழைப்பின் சத்தம், இங்கே ஏறி வா. ஏறி வா என்று சொல்லும் போதே மறைமுகமாக ஆண்டவர் சொல்லுகிறார், இன்னும் நாம் கீழே தான் இருக்கிறோம். ஏறி வா என்று சொல்லும் போதே மறைமுகமாக சொல்லுகிறார், இன்னும் சபை கீழே தான் இருக்கிறது. நன்றி. இங்கே ஏறி வா அப்படின்னு சொல்றாருனாலே, இப்ப நம் நடுவில் இருக்கிற அன்பு சகோதரர் மேலே ஏறி வருவாங்க அப்படின்னு சொல்றாருன்னா, இன்னும் அவங்க கீழே தான் இருக்காங்கன்னு அர்த்தம். சரி, இங்கே ஏறி வா, கம் அப் ஹியர். நான் ஹோம்ஒர்க் முடிக்காம மீட்டிங் முடிக்க மாட்டேன். அதனால மணி அடிச்சோன்னா உங்களை விட்டுருவேன்னு நினைக்கக்கூடாது. சரிதானா? அதனால நடிக்கவாது செய்திருங்க, இல்லைன்னா நான் மீட்டிங் முடிக்க மாட்டேன். இங்கே ஏறி வா, இல்லைன்னா நான் இப்போ கீழே இறங்கி வருவேன். சரி, ஒன்றும் இல்லை, இங்கே ஏறி வா. அப்போ ஏறி வான்னு சொல்றாருனாலே மறைமுகமாக சபைக்கு அழைப்பு கொடுக்கிறார். இன்னும் வர வேண்டிய இடத்திற்கு நாம் இன்னும் வரவில்லை. இன்னும் வர வேண்டிய இடத்திற்கு நாம் வரவில்லை. ஊழியர்கள், விசுவாச பிள்ளைகள், சபைகள் இன்னும் வர வேண்டிய இடத்திற்கு வரவில்லை. அதனால் கர்த்தர் அழைப்பு கொடுக்கிறார், இங்கே ஏறி வா. நீங்கள் விசுவாசித்தாலும் சரி, விசுவாசிக்காவிட்டாலும் சரி, இந்த வருஷம் இந்த சத்தத்தை கேட்டு ஏறி வருகிறவர்கள் ஏறி வரத்தான் போகிறார்கள். Don't wait. கை தட்டி ஒரு புதிய அபிஷேகத்தை கர்த்தர் சபைகளுக்காக கட்டவிழ்க்கிறார். கைகளை தட்டுக பார்க்கல. இங்கே ஏறி வா, இங்கே ஏறி வா. Come up here, இங்கே ஏறி வா. விசுவாசத்திலே, ஜெபத்திலே, அபிஷேகத்திலே, தேவ கிருபையிலே, ஆத்துமாலயத்திலே ஏறி வா. குடரபல கத்துரபல பௌதியா. மானிட்டர் குறைக்காதீங்க ப்ளீஸ். மானிட்டர் அப்படியே இருக்கட்டும். தேங்க்யூ. கொஞ்சம் வேடிக்கை பார்க்காதீங்க சிஸ்டர், வேடிக்கை பார்க்காதீங்க. 2 வார்த்தை சொல்லி ஜெபிங்க. கர்த்தர் என்ன வான்னு கூப்பிடுறா, கர்த்தர் என்ன ஏறி வான்னு கூப்பிடுறா. திருப்பூர் மாவட்ட ஊழியர்களுக்கு அழைப்பு கொடுக்கப்படுகிறது, இங்கே ஏறி வா, இங்கே ஏறி வா. இருக்கிற நிலைமையிலிருந்து நம்ம ஏறி வர பண்ணுகிறவர். தேவனிடத்தில் 2 சத்தங்கள் உண்டு, போ வா, போ அல்லது வா. நீங்க ஒத்துழைப்பு கொடுத்தீங்கன்னா சீக்கிரமா ஊழியம் நிறைவேறும். வேற ஒன்றும் இல்லை, பலன் இல்லாம தான் நாங்களும் ஓடிட்டு கிடக்கிறோம். அதனால கொஞ்சம் நீங்க ஒத்துழைப்பு கொடுக்கணும். ஆண்டவர் சிலரை போ என்று சொல்லுகிறார், சிலரை வா என்று சொல்லுகிறார். ஆதியாகமம் 19வது அதிகாரம் 17வது வசனம் வாசிக்க வேண்டாம். உன் ஜீவன் தப்ப மலைக்கு ஓடி போ, இந்த சமபூமியில் எங்கும் நில்லாதே. இதோ உன் பிராணன் காக்கப்படும்படி அந்த மலைக்கு ஓடி போ என்று சொல்லுகிறார். அந்த வார்த்தையை கவனிச்சீங்களா? போன்னு சொல்றார். ஆண்டவர் போன்னு சொல்றாருன்னா, இங்கே நின்று கொண்டு ஒரு நபரை நான் போ என்று சொல்லுகிறேன் என்றால் நான் அந்த நபரோடு போகவில்லை என்று அர்த்தம். ஒரு இருக்கிற இடத்திலிருந்து ஒரு மனிதனை அனுப்பி வைப்பதுதான் போ. நியாயாதிபதிகள் 6:14 உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ. போ மீன்ஸ் நான் வரவில்லை, I gave some power, நான் உனக்கு வல்லமையை தருகிறேன், நீ போ. ஆதியாகமம் 19:17 வாசித்தோம். லோத்து குடும்பத்திற்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உன் ஜீவன் தப்ப ஓடி போ. That means நான் வரவில்லை, நீ போ. 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 29-32
கர்மேல் பர்வதத்தில் இருக்கிற எலிசா தன் தடியை கேயாசியின் இடத்திலே கொடுத்து, நீ ஒருவனிடத்திலும் பேசாமல் மலையிலிருந்து இறங்கி போ என்று சொன்னார். போ என்று சொல்லப்படுகிற வார்த்தையின் அர்த்தம், நான் கூட வரவில்லை, ஐ ஆம் சென்டிங் யூ, நான் உன்னை அனுப்புகிறேன். ஆனால் மத்தேயு 14வது அதிகாரம் 28, 29 வசனத்தில் 4ஆம் ஜாமத்தில் அவர்கள் படகில் வந்திருந்த போது இயேசு 4ஆம் ஜாமத்தில் கடலில் நடந்து வந்தார். அப்பொழுது பேதுரு கேட்டார், ஆண்டவரே, நீரே ஆனால் நானும் கடலில் மேல் நடக்க கட்டளையிடும். மத்தேயு 14:29 சொல்லுகிறது, வா என்று கூப்பிட்டார். ஒரு சிலரை மாத்திரம் தேவன் வா என்று கூப்பிடுகிறார். வா என்று கூப்பிட்டால் நடக்க முடியாத எல்லைகளிலும் நடக்க நம்மால் முடியும். You can walk on the waters. சாத்தியமில்லாத எல்லைகளிலும் உங்களால் நடக்க முடியும். போ என்று சொல்லுவதற்கும் வா என்று சொல்லுவதற்கும் பெரிய வித்தியாசம் இருக்கிறது. ஆகவே தான் வெளிப்படுத்தின விசேஷத்தில் கடைசி கால சபையை போ என்று சொல்லாமல் ஆண்டவர் நம்பிக்கையோடு வா என்று சொல்லுகிறார். வா என்று கூப்பிடுகிறார் என்றாலே உனக்கு முன்பதாக நான் நிற்கிறேன் என்ற அர்த்தம். தைரியமா கை தட்டி வாய் திறந்து உற்சாகமாய் 2 வார்த்தை ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபிங்க. நம்மளை போக சொல்லிட்டு பின்னாடி வேடிக்கை பார்க்கிற தேவன் அல்ல, நமக்கு முன்பதாகவே போய் நம்மை வா என்று கூப்பிடுகிற ஒரு தேவன். 3 விஷயங்களை வேகமா கற்றுக்கொள்ள போகிறோம். வான்னு கூப்பிடுறாருனாலே நமக்கு நம்பகத்தன்மை கொடுக்கிறார் என்ற அர்த்தம். வா, வானாலே நான் வந்துட்டேன்னு அர்த்தம். முன்னாடி நின்னுட்டு ஒரு ஆள் கூப்பிடுகிற சத்தம் தான் வா. பின்னாடி நின்று கொண்டு ஒரு நபருக்கு சொல்லுகிற சத்தம் தான் போ. முன்னால நின்னுட்டு வாடு. அதனாலதான் நீங்க கவனிங்க, ஒரு சின்ன பிள்ளை 1ஆம் மாடியில நிற்கிற ஒரு சின்ன பிள்ளைய கீழே தரையில நிற்கிற ஒரு தகப்பன் வான்னு கூப்பிட்டா உயரத்தை பிள்ளை பார்க்கறது இல்லை. தெரியாம சொல்லிட்டேன், உயரத்தை பார்க்கறது இல்லை, எவ்வளவு டிஸ்டன்ஸ் அளக்கிறது இல்லை, இடையில கல்லு கிடக்குதா மண்ணு கிடக்குதான்னு பார்க்கறது இல்லை. ஏன்னா கூப்பிடுகிறவர் வான்னு கூப்பிட்டா எவ்வளவு உயரத்தில் இருந்தும். நான் ஒரு வார்த்தை உங்களுக்கு சொல்றேன், கர்த்தர் நம்மை போ என்று சொல்லுவதை விட வா என்று கூப்பிடுகிறார். நமக்கு நம்பிக்கை அதிகம், நமக்கு நம்பிக்கை அதிகம். கரங்களை உயர்த்தி தேவனுக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. யாத்திராகமம் 24:12 மோசேயினிடத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், நீ இங்கே என்னிடத்தில் மலைக்கு ஏறி வந்து இங்கே காத்திரு, நான் இஸ்ரவேல் புத்திரர்களுக்கு தரும்படி பிரமாணங்களையும் கற்பனைகளையும் உன் கைகளில் நான் தருவேன். அப்போ வான்னு கூப்பிடுறாருனாலே சிலது ஆயத்தமா இருக்கிறது என்று அர்த்தம். கரங்களை உயர்த்துங்க பார்க்கலாம். ஒண்ணு நான் சொன்னேன், வான்னு சொல்றாருனாலே நமக்கு நம்பிக்கை தருகிறார். தைரியமாய் வா, சந்தேகப்படாமல் வா. 2014-15 முழு நேர ஊழியத்திற்கு வந்தேன். இன்றைக்கு நான் முழு நேர ஊழியத்திற்கு வந்து 9 வருடம் ஆகிறது. எந்த நம்பிக்கையும் இல்லாதவன், ஒரு குடும்பத்தில் ஊழியத்தினுடைய பின்னணி இல்லாமல், யாருடைய ரெக்கமெண்டேஷனும் இல்லாமல் ஊழியத்தில் காலடி எடுத்து வைத்தவன். ஆனால் ஒரே ஒரு சத்தத்தை நம்பி நான் ஓடுகிறேன். என்னை இதுவரைக்கும் ஆண்டவர் போ என்று சொல்லவில்லை, வா என்று கூப்பிட்டதினால் சாத்தியமில்லாத இடங்களில் என்னால் நடக்க முடிகிறது, சாத்தியமில்லாத எல்லைகளில் என்னால் நடக்க முடிகிறது. whatever the situation it may be, சூழ்நிலைகள் எதுவாய் வேண்டுமானாலும் இருக்கலாம், கர்த்தர் என்ன வான்னு கூப்பிட்டா எனக்கு நம்பிக்கை ஜாஸ்தி, எனக்கு கான்பிடன்ஸ் அதிகம், எனக்கு தைரியம் அதிகம். ஏன்னா எனக்கு முன்னே ஒருவர் போய் ஆயத்தம் பண்ணி விட்டு என்னை வா என்று கூப்பிடுகிறார். திருப்பூர் மாவட்ட சபைகளுக்கு சொல்லுகிறார், everything is prepared, எல்லாம் ஆயத்தமாக இருக்கிறது, நீ மலைக்கு ஏறி வா. இப்ப கவனிங்க, ஒன்று வா என்று கூப்பிடும் போது நம்பிக்கை அதிகம், சந்தேகப்படாமல் வரலாம். நான் சொல்றது புரியுதுன்னு சொல்றவங்க. 2, வா என்று கூப்பிடும் போது
நமக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார் என்று அர்த்தம். 3, இந்த பக்கம் படகு, இந்த பக்கம் இயேசு. இந்த பக்கம் படகு, இந்த பக்கம் இயேசு. படகில் இருக்கிற சீஷர்களில் ஒருவனாகிய பேதுரு, ஆண்டவரே நீரே ஆனால் நானும் ஜலத்தின் மேல் நடக்க எனக்கு கட்டளையிடும் என்று சொன்னான். அந்த பக்கம் நின்று கொண்டிருந்த இயேசு, கொஞ்சம் உற்சாகமா இருங்களே, அந்த பக்கத்தில் நிற்கிற இயேசு வான்னு கூப்பிடுறார். ஆமா தானா? இயேசு இங்கே நின்றுட்டு வான்னு கூப்பிடுறார். அந்த பக்கம் படகு. பேதுரு நடந்து வரும்போது திடீரென்று மூழ்கி போக தொடங்குறார். ஆமா தானே? நமக்கு தெரியும், சண்டே ஸ்கூல் பாடம் நமக்கு தெரியும். மூழ்கி போக தொடங்குறார். எனக்கு என்ன ஆச்சரியம்னா பாஸ்டர், இந்த படகுல இருக்கிற ஒரு சீசன் கூட ஆனோ ஓனோ சத்தம் போடல. ஏன் தெரியுமா? கொழுப்பு உனக்கு, சாவு. எங்களை மாதிரி ரட்சிக்கப்பட்டோமா, ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு போனோமா, கோழிக்கறி எடுத்தோமா, சாப்பிட்டோமா, உள்ள இருந்தோமான்னு இருக்கணும். இப்படி சவாலெல்லாம் எடுக்கக்கூடாது. தெரியுது படகுக்குள்ள இருக்கீங்கன்னு தெரியுது. இவங்களுக்கு என்னன்னா, எனக்கு என்னன்னா, அந்த 10 சீஷர்களை மன்னிச்சிடலாம் பாஸ்டர். இந்த உடப்பிறந்தா எங்க போனா? உடப்பிறந்தான்னு உங்களுக்கு தெரியாது. born in America and studied in கனடாவா? உடப்பிறந்தான்னா கூட பிறந்தவன். கூட பிறந்தவன் யாரு? அந்திரேயா. ஐயே, உங்க முகமே நல்லா இல்லையே. எங்க இந்த 10 பேருக்கு ஊறவும் செய்யாது துடிக்கவும் செய்யாதுன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா அவங்க யாருக்கோ பிறந்த பிள்ளைங்க. ஆனா அந்திரேவுக்கு என்ன வந்துச்சு? ஒரு தாய் வயிற்று பிள்ளைங்க தானே. தன் கூட பிறந்த சகோதரன் தன் கண்ணுக்கு முன்பதாக மூழ்கி போகிறான். ஆமா தானே பாஸ்டர்? மூழ்கி போகிறான். ஒரு வார்த்தை கூட பைபிள்ல பெருமூச்சின் சத்தம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. தாவீதின் சங்கீதத்தில் ஆ ஆ ஆ 4 தடவை போட்டிருக்கு. ஏன்னா வேதம் ஒரு எழுத்தையும் எழுத்தின் உறுப்பையும் தவற விட்டது இல்லை. அத்தனை சேவல் கூற சத்தம் பைபிள்ல இருக்கு. பாம்பு பேசின சத்தம் பைபிள்ல இருக்கு. அப்ப கண்டிப்பா சீஷர்கள் பேசி இருந்தால் அந்த சத்தம் வேதாகமத்தில் இருந்திருக்கணும். ஆனா மத்தேயு 14ஆம் அதிகாரத்தில் when Peter was drowning, பேதுரு மூழ்கி போகும்போது படகில் இருந்து ஒருத்தனும் சத்தம் கொடுக்காததனுடைய தெளிவுதான் வேதாகமத்தில் அந்த சத்தம் பதிவு செய்யப்படவில்லை. ஏனென்றால் சவால்களை சந்திக்கிற மனுஷனுக்கு நான் சொல்லுகிறேன், உறவினர் கூட பிறந்த சகோதரன் உதவி செய்ய முன்வரவில்லை. வேடிக்கைத்தான் பார்த்து கொண்டிருந்தான். கூட பிரயாணம் பண்ணின ஊழியர்கள் சீஷர்கள் வேடிக்கைத்தான் பார்த்து கொண்டிருந்தார்கள். ஆனா வானு கூப்பிட்ட இயேசு வேடிக்கை பார்க்கல, அவனை தூக்கினார். நான் இன்றைக்கு சொல்லுகிறேன், சவாலை சந்திக்கிற ஊழியர்கள், சவாலை சந்திக்கிற விசுவாசிகளை ஒரு கூட்டம் மூழ்கி போகட்டும் என்று வேடிக்கை பார்க்கும் போது வாழுக்குப்பவர் வேடிக்கை பார்க்க மாட்டார். ஏன்னா உத்தரவாத அதிகம் உங்களை தூக்கி விடுவார். புரிந்தவங்க மட்டும் வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கொஞ்சம் விடுதலை வரணும், கொஞ்சம் விடுதலை வரணும். சிலர் எல்லாம் மந்தமா உட்கார்ந்து இருக்கிறீங்க. வாழுக்குப்பவர் வேடிக்கை பார்க்க மாட்டார். ஊழியத்துக்கு வாழு கூப்பிட்டவர் வேடிக்கை பார்க்க மாட்டார். யார் உங்கள் விழுகையை வேடிக்கை பார்த்தாலும், யார் உங்கள் சோர்வை சவால் சவால் சவாலுக்கு வருகிற பேதுருவை உன்னை தூக்கி விடுகிற கர்த்தருடைய வல்லமை. கொஞ்சம் ஆவியை பெற்றவங்க ஜெபிங்க பார்க்கலாம். கொஞ்சம் அபிஷேகம் பெற்றவங்க அந்நிய பாஷையில் சவால் எடுக்கிற ஊழியர்களை வேடிக்கை பார்க்கவும், சவால் எடுக்கிற ஊழியர்களை பரியாசம் பண்ணவும் படகில் இருக்கிற ஒரு கூட்டம் துணியும் போது அவன் விளட்டும், அவன் மூழ்கி போகட்டும், அவனுக்கு என்ன தைரியம், அவனுக்கு என்ன நெஞ்சழுத்தம் என்று வேடிக்கை பார்த்து விமர்சனம் பண்ணும் போது உன்னை வாழு கூப்பிட்டவன் வேடிக்கை பார்க்க மாட்டார். கையை பிடித்து தூக்கி விடுகிற தேவன் உத்தரவாதி. வாழு
கூப்பிட்டா அவர் உத்தரவாதி. நான் உங்களுக்கு சவால் விட்டு சொல்லுகிறேன், உங்களை அவர் கூப்பிட்டது வான்னு கூப்பிட்டிருப்பாரானா அவர் உங்களுக்கு உத்தரவாதி. ஒரு இடத்துல கேட்கிறாங்க பேதுருட்ட, உங்க போதகர் வரி செலுத்துகிறது இல்லையான்னு. உடனே பேதுரு இயேசு கிட்ட போய் சொல்றார், உங்க போதகர் வரி செலுத்துறது இல்லையான்னு கேட்கிறாங்க. உடனே இயேசு என்ன சொன்னார் தெரியுமா? கடல்ல போய் தூண்டில் போடு, முதலாவது அகப்படுகிற மீனுடைய வாயை திறந்து பார், அப்பொழுது 13 வெள்ளிக்காசு இருக்கும்னு சொல்லி இருக்கணும். ஆனா என்ன சொன்னார் தெரியுமா? 2 வெள்ளிக்காசு இருக்கும், ஒன்றை உனக்கும் ஒன்றை எனக்கும் கொடு. நான் சொல்றேன், இதோ உன்னை வாழு கூப்பிட்டுருப்பேன்னா ஓம் பில்லு ஏன் பில்லு, ஓம் பிரச்சனை ஏன் பிரச்சனை. புரியல புரியல, வேடிக்கை பார்க்கிறீங்க, புரியல. ஓ பிள்ளைகளுடைய பிரச்சனை என் பிள்ளைகளுடைய பிரச்சனை. 2 நிமிஷம் கைகளை தட்டுகளே. உங்களை வாழு கூப்பிட்டது அவரானா? உங்க பிரச்சனை அவர் பிரச்சனை, உங்க போராட்டம் அவர் போராட்டம். பேதுருவுடைய வரி no longer it's the speaker's problem. ஒரு நிமிஷம் வாயை திறந்து கூப்பிடுங்களே, வாயை திறந்து ஜெபிங்க. தேவ மனுஷனே, அன்பு சகோதரா சகோதரி, உங்களை வாடு கூப்பிடுவாரானா? No longer your problem will be your problem. உங்க பிரச்சனை அவர் பிரச்சனை எல்லாம் இல்லைன்னா சொல்லி இருந்திருக்கணும்ல. ஏன்னா உன்னை விசேஷமா வாடு கூப்பிட்டதுனால உன் வரிக்கு நான் உத்தரவாதி, உன் பிரச்சனைக்கு நான் உத்தரவாதி. உன்னை சாத்தான் சுழவல போட்டு புடைக்கும்படி கேட்டுக்கொண்டா, ஆனால் உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடி நான் உனக்காக வேண்டுதல் செய். வான்னு கூப்பிட்டாருன்னா கை நீட்ட விட மாட்டார், வான்னு கூப்பிட்டாருன்னா கையெந்த விட மாட்டார், வான்னு கூப்பிட்டாருன்னா யாருக்கிட்டையும் போய் கை நீட்டி நிற்க விட மாட்டார். முதலாவது அகப்படுகிற தூண்டிலின் வாயை பார். ஒரு வார்த்தை ஜெபிப்பீங்களா? ஒரு வார்த்தை ஜெபிப்பீங்களா? ஆண்டவர் என்ன வான்னு கூப்பிட்டு இருக்கிறாரா? இங்கே ஏறி வா. நேரம் இல்லைங்க, சீக்கிரம் கற்றுக்கொள்ளணும். இங்கே ஏறி வா. எனக்கு இப்படி கத்திட்டு போறதுல ஒன்றும் பெரிய உடன்பாடு இல்லை. நீங்க ஜெபிக்கணும். கொஞ்சம் டைஜஸ்ட் பண்ணுங்களேன், கொஞ்சம் டைஜஸ்ட் பண்ணுங்க, ஜீரணம் ஆகட்டும். வாய் திறந்து ஜெபிங்களை. ஜெபிக்கிறவங்களை ஜெபின்னு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. வாய் திறங்க. வான்னு கூப்பிட்டாருன்னா நம்பிக்கை அதிகம். வான்னு கூப்பிட்டாருன்னா எவ்ரிதிங் இஸ் ப்ரிப்பேர்ட், ஆயத்தமாயிருக்கிறதுன்னு அர்த்தம். வான்னு கூப்பிட்டாருன்னா நாம் பொறுப்பு. உன் குடும்பத்துக்கு நாம் பொறுப்பு, உன் பிள்ளைகளுக்கு நாம் பொறுப்பு, எல்லாத்துக்கும் நாம் பொறுப்பு. வான்னு கூப்பிடுறது சும்மா இல்ல, அதுக்கு பின்னாடி அவ்வளவு ஆழமான விஷயம் இருக்கு. இத்தனை வருஷம் ஒரு ஆளுக்கிட்ட தலை குனிய விடலையே, ஒரு மனுஷங்கிட்ட போய் கை நீட்டி நிற்க விடலையே, நான் சும்மா இருக்கிறேன் என்ன மீட்டிங் கூப்பிடுங்கன்னு சொல்ல விடலையே பாஸ்டர், கை நீட்ட விடலையே. வான்னு கூப்பிட்ட வார்த்தைக்கு அத்தனை வல்லமை. வா, கொஞ்சம் கொஞ்சம் தியானிங்களே. வா. ஒரு சத்தம், டைரக்ட் கால், அது ஒரு நேரடி அழைப்பு. வா. எவ்வளவு ஆச்சரியம் பாருங்க. அவனுக்கு மட்டும் ஏன் வரி கட்டணும்? அவனுக்கு மட்டும் ஏன் தனியா ஸ்பெசிபிக்கா வரி கட்டணும்? அத்தனை பேர் நடுவிலும் உன்னை நான் விசேஷமாய் கடல் கொந்தளிப்பின் நடுவிலும் வா என்று கூப்பிட்டிருக்கிறேன். என் சத்தத்தை கேட்டு உன்னால் வர முடியுமானால், நான் இப்படி சொல்றேன், ஆவியானவருடைய சத்தம் கேட்டு சொல்லுகிறேன். அத்தனை பேரும் படகுல சாதாரணமான வாழ்க்கை வாழ விரும்பும் போது, 10ஓடு 11ஆக படகில் இருந்து வாழ விரும்பும் போது, படகை விட்டு வெளியே வந்து கர்த்தருக்காக சாதிக்க துடிக்கிற பேதுருவே, I will take responsibility. இந்த திருப்பூர் துதி
இவ்வளவு ஜெபத்திற்கு கர்த்தர் உத்தரவாதி. He will take responsibility. சவால் எடுக்க துணிச்சல் இல்லாமல் படகுக்குள் மறைந்து கிடக்கிறவர்கள் நடுவிலே, தைரியமாய் சீறி கொண்டிருக்கிற அலைகள் நடுவிலே, கொந்தளிப்பு நடுவிலே கால் வைக்கிற வா ஏறி வா, ஏறி வா என்று சொல்ல கேட்டேன். வேகமாய் வாசிக்கலாம். ஆதியாகமம் 28வது அதிகாரம் 12வது வசனம். ஆதியாகமம் 28:12. ஏன் ஆண்டவர் ஏறி வா என்று சொல்லுகிறார்? ஏன் ஏறி வா என்று? அங்கே ஒருவன் சொப்பனம் கண்டு ஒரு ஏணி பூமியின் மேல் வைக்கப்பட்டிருக்கிறதை கண்டான். அது நுனி வானத்தை எட்டி இருந்தது. அதில் தூதர்கள் ஏறுகிறதும் கவனிங்க, ஏன் ஆண்டவர் ஏறி வர சொல்றாருன்னா, ஏறுகிறதும் இறங்குகிறதுமா இருக்கிறார்கள். இந்த வார்த்தையை வேகமா சொல்லுங்களேன், கற்றுக்கொள்ளும். ஏறுகிறதும் இறங்குகிறதுமா இருக்கிறார்கள். கவனிங்கள், இது ஒருவேளை யாக்கோபு கண்ட சொப்பனமா இருந்தாலும் ஆவியானவர் எனக்கு காண்பித்து கொடுத்தது ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய பிக்சர், ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய படம். ஏணி, ஒரு சபை ஏணி, ஒரு ஊழியம் ஏணி, ஒரு விசுவாசி ஏணி. It's not an escalator. இது நகரும் படிக்கட்டல்ல. It is a manual ladder. இது நகரும் படிக்கட்டல்ல. It is a manual ladder. அம்மா, இந்த ஏணியில நிறைய பேர் ஏறுறாங்க, நிறைய பேர் இறங்குறாங்க. ஒரு மாதத்தில் எத்தனையோ ஊழியர்கள் ஏறுகிறார்கள், எத்தனையோ ஊழியர்கள் இறங்குகிறார்கள். சிலர் ஜெபத்தில் ஏறுகிறார்கள், சிலர் ஜெபத்தில் இறங்குகிறார்கள். சிலர் விசுவாசத்தில் ஏறுகிறார்கள், விசுவாசத்தில் இறங்குகிறார்கள். சிலர் பரிசுத்தத்தில் ஏறுகிறார்கள், பரிசுத்தத்தில் இறங்குகிறார்கள். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ இறங்குவதற்கல்ல, ஏறுவதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறார். கைகளை தட்டும்போது அந்த அபிஷேகம் ஏறுவதற்கு, இறங்குவதற்கல்ல, ஏறுவதற்கு. ஹோலி ஸ்பிரிட் லாத்தராதியா, கைகளை தட்டுங்க. ஏறுகிறது, இறங்குகிறது, ஏறுகிறது. வேடிக்கை பார்க்கிறவங்க வேடிக்கை பார்க்கட்டும். இந்த ராஜ்யத்துல ஏறுகிற கூட்டங்களும் உண்டு, இறங்குகிற கூட்டங்களும் உண்டு. கொஞ்சம் பேசுங்களே. ஏறுகிறவர்களும் உண்டு. அதற்கு ஆங்கிலத்தில் என்ன சொல்றாங்க தெரியுமா? அசெண்டிங் அண்ட் டிசெண்டிங். கற்றுக்கொள்ளணும்னு நினைக்கிறீங்களா? கொஞ்சம் கை உயர்த்தி காட்டுங்களேன். தலையில கை வச்சுட்டு ஒரு மாதிரி, அதெல்லாம் வேண்டாமே. அசெண்டிங் அண்ட் டிசெண்டிங். அசெண்டிங்னா என்ன? ஏறு வரிசை. 1 2 3 4 5 6 அப்படின்னா அது ஏறு வரிசை. டிசெண்டிங்னா இறங்கு வரிசை. 6 5 4 3 2 1 இது இறங்கு வரிசை. இப்போ நான் ஏறுறேன்னா இறங்குறேன்னான்னு எனக்கு தெரியும். முன்ன விட ஜெபத்துல ஏறி இருக்கிறேனா இறங்கி இருக்கிறேனான்னு எனக்கு தெரியும். நீங்க மெதுவா கூட ஆமேன்னு சொல்லலாம், வீட்டில் போய் கூட சொல்லலாம், வாட்ஸ்அப் மூலமா உங்கள் ஆமேனை தெரியப்படுத்தலாம், ஸ்டேட்டஸ் கூட வைக்கலாம். ஆனால் ஏறுகிறதை விட இறங்குகிறவர்கள் தான் அதிகம். சமீப நாட்களாய் தேவனுடைய ராஜ்யத்தில் இந்த ஏணியில இறங்குகிறவர்களுடைய கூட்டம் பெருகி கொண்டிருக்கிறது. எங்க பார்த்தாலும் பிரதிஷ்டையில இறங்குகிறவர்கள், வைராக்கியத்தில் இறங்குகிறவர்கள், ஆத்தும பாரத்தில் இறங்குகிறவர்கள். 2 விஷயம் கற்றுக்கொள்ள போகிறோம். முதலாவது நான் ஏறுறேன்னா இறங்குறேன்னான்னு எந்த தீர்க்கதரிசிக்கும் தெரியறதுக்கு முன்னாடி எனக்கு தெரியும். நான் ஏறுறேன்னா இறங்குறேன்னா. ஞாயிற்றுக்கிழமை மட்டும் ஆராதனைக்கு வருகிற ஒரு நபர் இடைப்பட்ட நாளும் சபைக்கு போய் ஒரு பைபிள் ஸ்டடி அட்டன் பண்ணுகிறது, சின்ன சின்ன ஊழியங்கள் செய்கிறாங்கன்னா அவங்க ஏறுறாங்கன்னு அர்த்தம்.
ஆனா ஊழியத்தில் இருக்கிற சிலர் கூட இப்ப ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு காணிக்கப்பட்டு முடிஞ்சோடனே வர்றாங்கன்னா அவங்க இறங்குறாங்கன்னு அர்த்தம். இப்போ இறங்குறோமா ஏறுகிறோமான்னு உங்கள் ஆத்துமாவினிடத்துல கேட்டால் பலருடைய ஆத்துமாவும் சொல்லுகிற ஒரு சத்தம், நீ இறங்கி கொண்டிருக்கிறாய், வேத தியானத்தில் நீ இறங்கி கொண்டிருக்கிறாய், ஆராதனையில நீ இறங்கி கொண்டிருக்கிறாய், தேவ பிரசன்னத்தை அனுபவிக்கிறதுல நீ இறங்கி கொண்டிருக்கிறாய். அதுதான் யாக்கோபு கண்ட சொப்பனம். அநேகர் ஏறுகிறதும் இறங்குகிறதும். இந்த வார்த்தையை வாய் திறந்து சொல்லுங்களேன், ஏறுகிறதும் இறங்குகிறதும், ஏறுகிறதும் இறங்குகிறதும். பரிசுத்த ஆவியானவர் உங்களை ஆளுகை செய்யட்டும். கொஞ்சம் என் கூட கனெக்ட் ஆகுங்க, வாய் திறந்து சொல்லுங்க, ஏறுகிறதும் இறங்குகிறதுமா இருக்கிறார்கள். வாசிக்கலாம் லூக்கா 15வது அதிகாரம் அதனுடைய 10, 19, 20 வசனங்களில் இளைய குமாரன் சொல்லுகிறான், இனி நான் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு பாத்திரவான் அல்ல. இதோ வாசிங்க, நான் பாத்திரன் அல்ல, உம்முடைய கூலிக்காரர்களில் ஒருவனைப் போல என்னை வைத்துக் கொள்ளும். அப்போ நான் குமாரன் என்கிற ஸ்தானத்திலிருந்து நான் இறங்கி விட்டேன்னு அவரே சொல்றார். நான் தகப்பனுக்கு பிள்ளை என்கிற ஸ்தானத்திலிருந்து நான் இறங்கிட்டேன். அப்பாவுக்கு நான் பிள்ளையா இருந்தேன், இப்ப அப்பாவுக்கு பிள்ளை என்கிற ஸ்தானத்திலிருந்து நான் இறங்கிட்டேன். அதனால நான் இப்ப என்ன செய்ய போறேன்னா, இனி கூலிக்காரனில் ஒருவனாக இருந்து விடுகிறேன். ஆண்டவர் கேட்கிறாரு, நீ இறங்கிட்டேங்கிறதுனால நீ கூலிக்காரனா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, மறுபடியும் நீ பிள்ளை என்கிற ஸ்தானத்துக்கு ஏறி வர வாய்ப்புண்டு. ஒரு தடவை இறங்கிட்டோங்கிறதுனால உங்க ஸ்தானத்தை நீங்கள் மாற்ற வேண்டாம், மறுபடியும் ஜெபத்தில் ஏறி வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. I repeat again, உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரவான் இல்லை. ஆனா சொல்லிட்டு மறுபடியும் குமாரனாவதற்கு முயற்சி எடுக்காமல் உம்முடைய கூலிக்காரனில் ஒருவர் ஒரு கிருபையை இழந்ததுனாலேயோ அல்லது ஒரு ஸ்தானத்தில் இருந்து சரிக்கு கீழே வந்ததுனாலேயோ நீங்கள் வேறு ஒரு ஸ்தானத்திற்கு போக வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. மறுபடியும் பிள்ளைங்கிற ஸ்தானத்திலிருந்து இறங்கிட்டேன், ஜெபஸ்தானத்தில் இறங்கிட்டேன், இதோ ஊழிய ஸ்தானத்திலிருந்து இறங்கிட்டேன்னா மறுபடியும் அதில் ஏறி வருவதற்கு முயற்சி எடுங்க. அப்போ இவன் இந்த ஏணியிலிருந்து இறங்கினதை இளையகுமாரனுக்கு யாரும் சொல்லல, அவனே புரிந்து கொள்ளுகிறான். இதுக்கு பேர் தான் செல்ஃப் எக்ஸாமினேஷன், சுய பரிசோதனை. எல்லாரும் என்ன சொல்றாங்க, கிருபையின் உபதேசத்தை பற்றி பேசும்போது என்ன சொல்றாங்க, இளைய குமாரன் பாவம் செய்து தகப்பனிடத்தில் திரும்பி வந்த போதிலும் தகப்பன் அவனை தண்டிக்கவில்லை. God didn't punish. என்ன சொல்றாங்க, கிரேஸ் கிருபையை பற்றி பேசுறவங்க என்ன சொல்றாங்க, இளையகுமாரன் தவறு செய்துட்டு தானே வந்தாரு, ஆனா தகப்பன் அவனை தண்டிக்கலையே. நான் சொல்றேன், தகப்பன் தண்டிக்கிறதுக்கு முன்னாடி அவன் தன்னைத்தானே தண்டிச்சுக்கிட்டான். தன்னைத்தானே நிதானித்து அறிகிறவன் நியாயம் தீர்க்கப்படான். ஒருவேளை இளையகுமாரன் தன்னை நிதானிக்காம தாம் பாவம் செய்த உணர்வு இல்லாமல் தகப்பனிடத்துல வந்திருந்தா ரைட் லெஃப்ட் வச்சிருப்பார். ஆனா அவன் வர்றதுக்கு முன்னாடியே, அததான் ரோமர் 8:1 சொல்கிறது, ஆவிக்குரியவர்கள் நியாயம் தீர்க்கப்படுவதில்லை. ஏன்னா ஆவிக்குரியவர்கள் தங்களை தாங்களே நியாயம் தீர்த்து விடுவார்கள். நான் ஜெபத்துல குறைஞ்சிட்டேன், நான் முன்னாடி மாதிரி பரிசுத்தத்துல இல்லை, முன்னாடி மாதிரி தகப்பனுக்கு பிள்ளையாக இல்லை, முன்னாடி மாதிரி ஆவிக்குரிய அனுபவத்துல நான் இல்லை, முன்னாடி மாதிரி ஆத்துமாக்களுக்காக நான் ஜெபிக்கிறது இல்லை, முன்னாடி மாதிரி ஆவிக்குரிய அனுபவங்களில் நான் ஒன்று வளரவில்லை. இனி நான் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு பாத்திரவான் இல்லை, உம்முடைய கூலிக்காரர்களில் ஒருவனை போல் இருப்பேன் என்று தன்னை தானே அவன் நியாயம் தீர்ப்பதினால் தகப்பன் அவனை நியாயம் தீர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. எத்தனை பேருக்கு சத்தியம் புரியுது? கை உயர்த்தி தேவனுக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. செல்ஃப் எக்ஸாமினேஷன். ஒரு ஊழியக்காரர், ஒரு விசுவாசி, ஒரு சபை உட்கார்ந்திருந்து தன்னை தானே பரிசோதனை செய்து விட்டால் நியாய தீர்ப்பு இல்லை. செல்ஃப் எக்ஸாமினேஷன். நான் ஜெபிக்கல, நான் சரியா இல்லைல்ல, அப்பா கூட அவனே தன்னை ஜஸ்டிஃபை பண்றான். ஒருவேளை நீங்கள் இறங்கினது உங்களுக்கு தெரிந்திருந்தும் நீங்கள் அதில் கவனம் செலுத்தாமல் இருப்பீர்களானால் நீங்க இறங்குகிறத அடுத்தவன் பார்த்து சொல்லுவான். நாடியில் கை வச்சுட்டு
உட்கார்ந்துட்டா போதுமா? நீங்க இறங்கி வருகிறதை நீங்கள் அறிந்து கொண்டு அந்த நிலையிலிருந்து ஏறி வர முயற்சி செய்யலன்னா நீங்க இறங்குகிறதை மற்றவர்கள் கண்டு சொல்லுவார்கள். 2 சாமுவேல் 1:25 போர் முகத்தில் பராக்கிரமசாலிகள் விழுந்தார்களே, யோனத்தானே உயரமான மலைகளில் வெட்டுண்டு போனாயே. உயரமான ஸ்தானத்தில் இருந்தவன் யோனத்தான். கொடுக்கிறதில்லை, ஜெபிக்கிறதில்லை, அர்ப்பணிக்கிறதில்லை, விட்டு கொடுக்கிறதில்லை, உயரமான ஸ்தானத்தில். ஆனா தாவீது இப்ப பார்த்து சொல்றான், உயரமான இடத்துல இருந்தவன். நான் ஒண்ணு சொல்லட்டுமா? ஒரு ஆவிக்குரிய மனுஷனுக்கு இருக்க வேண்டிய ஒரு ஸ்பிரிச்சுவல், ஒரு ஆவிக்குரிய கௌரவம் என்ன தெரியுமா? நான் இறங்கிட்டேன்னு யாரும் என்ன பார்த்து சொல்லவே கூடாது. முன்னாடி விட ஆத்தும பாரத்தில் 2 படி ஏறி இருக்கிறாங்கன்னு சொல்லணும். அந்த பாஸ்டரா முன்னாடி விட பிரதிஷ்டையில ஏறி இருக்கிறாங்கன்னு சொல்லணும். உயரமான மலைகளில் இறங்கிட்டான்னு சொல்லக்கூடாது. வேடிக்கை பார்க்கிறீங்களா? வேடிக்கை பார்க்கிறீங்களா? யோனத்தானுக்கு கிடைச்ச பேரை பார்த்தீங்களா? தனக்கு உண்டான எல்லாவற்றையும் தாவீதுக்கு கொடுத்து அழகு பார்த்தவன். 2, தாவீது கிட்டே சொல்லுகிறான், என் தகப்பனுக்கு பிற்பாடு நான் ராஜாவாகலாம், ஆனால் என் தகப்பனுக்கு பிற்பாடு நீ ராஜாவாயிரு, நான் உனக்கு 2ஆவதாக இருப்பேன் என்று சொல்லி உரிமை இருந்தும் அதிகாரத்தை, பதவியை தாவீதுக்கு தாரை வார்த்து கொடுத்தவன். விருந்தை ஆயத்தம் பண்ணி சவுல் தாவீதை ஈட்டி எடுத்து செவரோடு குத்தி கொலை செய்ய திட்டமிட்ட போது அவனை பல தடவை தப்புவித்ததினால் யோனத்தானை சவுல் திட்டுகிறான், 2 மாறுபாடு உள்ளவளுக்கு பிறந்தவனே, இதோ ஈசாயின் குமாரன் உன்னால் அல்லவோ தப்பி போகிறான். இப்படி தாவீதுக்காக, தேவராஜ்யத்துக்காக மிகப்பெரிய விலைக்கிரயத்தை கொடுத்த யோனத்தானை பற்றி இப்பொழுது தாவீது புலம்பல் பாடுகிறான். உயரமான மலைகளில் நீ வெட்டுண்டு போனாய், you are stepping down. உயரத்திலிருந்து நீ சறுக்கி போனாய், you are stepping down. நீ சறுக்கி போனாய். நான் தீர்க்கதரிசன ஆவியிலே சொல்லுகிறேன், சபையை பார்த்து ஒரு நாள் வெளியில் இருக்கிறவர்கள் அவங்க இறங்கிட்டாங்கன்னு சொல்லக்கூடாது, அவர்கள் ஏறி வருகிறார்கள் சொல்லணும். வாய்த்தரங்களே, 2 வார்த்தை வாயை திறந்து ஜெபிப்போம். 2 வார்த்தை வாயை திறந்து ஒவ்வொரு வாலிபனும் ஜெபிக்கட்டும், ஒவ்வொரு பெரியவர்களும் ஜெபிக்கட்டும், ஒவ்வொரு பரிசுத்தவானும் ஜெபிக்கட்டும். நான் இறங்குறத நானே கண்டுபிடித்து ஏறி வரணுமே தவிர மற்றவர்கள் நான் இறங்குகிறத பார்த்து சொல்லிவிடக் கூடாது. கண்ணை மூடுங்க பார்க்கலாம். வாயை திறந்து ஜெபிக்கிறவங்க ஜெபிங்க. யோனத்தானே உயரமான மலைகளில் வெட்டுண்டு போனாய். நிச்சயமா நான் சொல்றேன், ஒரு பெரிய விடுதலை காத்திருக்கிறது, ஒரு பெரிய விடுதலை காத்திருக்கிறது. நீ இறங்கிட்டேன்னு சொல்றதுக்கா இவ்வளவு தூரம் நீ விலை கொடுத்தாய்? நீ இறங்கிட்டேன்னு சொல்றதுக்கா உன்னுடைய எல்லாம் நீ கொடுத்தாய்? அன்பு தாயாரே, நீ இறங்கிட்டேன்னு சொல்றதுக்கா இவ்வளவு விலை கிடையும், இவ்வளவு உபவாசம், இவ்வளவு அவமானம்? அன்பு சகோதரா, சத்தவன் சத்து கிடக்கட்டும், உயிருள்ளவை ஆராதிக்கட்டும். குடரபலப சத்தல் கபலப. இதுக்கா இவ்வளவு விலை கிடையும்? இதுக்கா இவ்வளவு அவமானம்? இதுக்கா இவ்வளவு பரிகாசம்? உயரமான ஸ்தானத்தில் இருந்து கீழே விழுந்துட்டான்னு சொல்றதுக்கா இவ்வளவு தூரம் பிரயாணம் பண்ணி வந்தோம்? கொடுத்த விலைக்கிரயங்களை நினைச்சாலே இறங்கணும்னு தோணாது. கொடுத்த விலைக்கிரயத்தை நினைச்சாலே இறங்கணும்னு தோணாது. Repeat again. நீங்கள் தேவ ராஜ்யத்துக்காக கொடுத்த விலைக்கிரயங்களை நினைச்சாலே உங்களுக்கு இறங்கணும்னு தோணாதுன்னு. நீ தாவீதுக்காக செய்த விலைக்கிரயம், நீ தாவீதை ராஜாவாக்குவதற்காக கொடுத்த விலை கொஞ்ச நெஞ்சமில்லை. நீ வடித்த கண்ணீர் கொஞ்ச நெஞ்சமில்லை யோனத்தானே. நீ you are a selfless people. தாவீதுக்கு கூட விபச்சார கம்ப்ளைண்ட், நிறைய பிரச்சனை, நிறைய கம்ப்ளைண்ட்ஸ். ஆனா யோனத்தான் மேல ஒரு கரும்புள்ளி கூட நம்மால் பார்க்க முடியாது. ஆனால் அவன் செய்த ஒரே தவறு, அவன் இறங்கினான். He was stepping down. கொடுத்த வேலை நினைச்சாலே நாம் இறங்க முடியாது. அப்ப பழைய ஏற்பாட்டுல
இந்த ஏணி வைக்கப்படுகிறது, நம்ம எல்லாம் ஏணியில் நிற்கிறோம். ஆவிக்குரிய ரீதியில் இந்த ஏணியில சிலர் ஏறிக்கொண்டே இருக்கிறாங்க. இந்த ஏணியில சிலர் இறங்குறாங்க, சிலர் ஏறுறாங்க. 3 வசனங்களை நான் சொல்ல போறேன். ஆதியாகமம் 28:12 ஏறுகிறதும் பழைய ஏற்பாட்டில் ஏறதுக்கும் அனுமதி இருந்தது, இறங்குறதுக்கு அனுமதி இருந்தது. புதிய ஏற்பாட்டின் துவக்கத்தில் யோவான் 1:51 நாத்தான்வேலுக்கு வாக்கு பண்ணுகிறார், இது முதல் தேவதூதர்கள் ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் காண்பீர்கள். ஆனால் கடைசி கால சபைக்கு வரும்போது இங்கே ஏறி வாணுதான் சொல்றாரே தவிர இறங்கி போன்னு சொல்லவே இல்லை. ஏன்னா கடைசி கால சபைக்கு இறங்குவதற்கான வாய்ப்பு மறுக்கப்படுகிறது. இறங்குவதற்கான வாய்ப்பு மறுக்கப்படுகிறது. You don't have a chance to come down. இறங்குவதற்கான வாய்ப்பு மறுக்கப்படுகிறது. நீங்க கவனிப்பீங்கன்னா நான் கொஞ்சம் விடுதலையா பேசலாம்னு நினைக்கிறேன். கொஞ்சம் கைகளை உயர்த்துங்க பார்க்கலாம். பழைய ஏற்பாட்டு சபைக்கு ஏறவும் இறங்கவும் வாய்ப்பு இருக்கிறது. புதிய ஏற்பாட்டு சபைக்கு துவக்கத்தில் ஏறவும் இறங்கவும் வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. ஆனால் கடைசி கால சபைக்கு ஏறுவதற்கு மட்டும்தான் வாய்ப்பு, இறங்குவதற்கு வாய்ப்பு கொடுக்கப்படவில்லை. இறங்குவதற்கு வாய்ப்பு கொடுக்கப்படவில்லை. You don't have permission to come down. ஆண்டவரே கடைசி கால சபைக்கு இறங்குவதற்கான வாய்ப்பு கொடுக்கலன்னு கேட்டா, கடைசி காலத்துல இறங்கிட்டு ஏறதுக்கான டைம் கூட நமக்கு இல்லை. அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். லோத்தின் மனைவி திரும்பி பார்த்துட்டு, ஐயோ தெரியாம திரும்பி பார்த்துட்டு மன்னிச்சிருங்க ஏசப்பான்னு சொல்றதுக்கு கூட டைம் இல்லை. நான் தான் உப்பு தூணாகணும் போல உங்ககிட்ட பேசி. ஐயா, பழைய ஏற்பாட்டு நாட்கள்ல ஏன் இறங்குவதற்கான அனுமதி கொடுக்கப்பட்டதுன்னா, அவங்களுக்கு மனம் திரும்புவதற்கான காலம் இருந்தது, மன்னிப்பு கேட்கிறதுக்கான காலம் இருந்தது. ஏன்னா அவங்க 900 வருஷம் 1000 வருஷம் வாழ்ந்தாங்க. நான் குறுகின காலம் வாழ போறவன். இந்த குறுகின காலத்துல இறங்கிட்டு நீ திரும்ப எப்படி ஏறுவ? ஏற முடியாது. எப்படி ஏற முடியும்? திரும்பி பார்த்துட்டு மன்னிப்பு கேட்கறதுக்கு கூட சமயம் இல்லாத ஒரு காலம். திரும்பி பார்த்துட்டு ஐயோ ஏசப்பா சாரி, தெரியாம திரும்பிட்டேன், தெரியாம இறங்கிட்டேன்னு சொல்லி ஏறுவதற்கான சமயம் கூட இல்லாத நேரம். பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறதை கவனிங்க. எல்லாத்துக்கும் கை தட்ட வேண்டாம். கவனிங்க 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 கவனிங்க, கொஞ்சம் கவனமா கேளுங்க. அப்போ சில எல்லைகளில் நாம் இறங்குறதுக்கான வாய்ப்பு மறுக்கப்படுகிறது. ஒன்லி அசெண்டிங், ஒன்லி அசெண்டிங். நான் மறுபடியும் சொல்றேன், பழைய ஏற்பாட்டு சபையில ஏறவும் இறங்கும், ஏறினாங்க இறங்குனாங்க. அதனாலதான் இயேசு சொல்லுகிறார், எதையாகிலும் ஒன்றை எடுத்துக்கொண்டு மலையின் மேல் ஏறினவன் கீழே இறங்காதிருக்க கடவன். அழகா ஒத்துழைப்பு கொடுக்குறீங்க, என்ன அழகா இருக்கு. கீப் இட் அப். புதிய ஏற்பாட்டு சபைக்கு ஆண்டவர் கொடுத்த கமாண்டே அதுதான், கீழே இறங்காதிருக்க கடவன். ஏன் இறங்கக்கூடாது? பிலிப்பியர் 3:14 சொல்றார், நீங்கள் எதுவரைக்கும் தேறி இருக்கிறீர்களோ அது வரைக்கும் ஒரே சிந்தையா இருங்க, அதை விட்டு இறங்கிறாதீங்க. இறங்கிட்டா திரும்ப ஏறுறதுக்கான வாய்ப்பு இல்லை இல்லை. அதனாலதான் கடைசி கால சபைக்கு ஏறிவான்னு சொன்ன ஆண்டவர் இறங்கி போ என்கிற வார்த்தையை அவர் சொல்லவே இல்லை. வேகமா சொல்ல போறோம். ஏன் கடைசி கால சபைக்கு இறங்குவதற்கான அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது? எபேசியர் 4வது அதிகாரம் 8-9 வசனம். சீக்கிரம் எபேசியர் 4வது அதிகாரம் 8-9 வசனங்கள். எபேசியர் 4:8-9. ஆதலால் அவர் உன்னதத்திற்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி ஏறினார் என்பதினாலே தாழ்விடங்களில், கரெக்டா வாசிங்களே, நல்ல அப்படி கரெக்டா, ஏறினார் என்பதினாலே அவர் அதற்கு முன்னே பூமியின் தாழ்விடம் மட்டும் இறங்கினார் என்று. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நான் இறங்கி இருக்கிறேன் சபை ஏறி வருவதற்கு. கேட்கல, நான் இறங்கி இருக்கிறேன்.
சபை ஏறி வருவதற்கு நான் இறங்கி இருக்கிறேன். சபை ஏறி வருவதற்கு நான் இறங்கினதே தான் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாய் எண்ணாமல் தம்மை தாம் வெறுத்து அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். இயேசு சொல்லுகிறார், நான் இறங்கினது சபை ஏறி வருவதற்கு. நான் இறங்கினது என் ஊழியக்காரர் எதுக்கு? நான் இறங்கினதே சபை ஏறுவதற்கு. இயேசு மட்டும் இறங்கல பாஸ்டர். வேதம் சொல்லுகிறது அவர் யோர்தான் நதிக்கரையிலே ஞானஸ்தானம் பெற்று கரையேறின உடனே பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல இறங்கினார். He descended. 2 தெய்வீகம் இறங்கி இருக்கிறது. சபை ஏறித்தாகணும். கைகளை தட்டுங்க. இதுவரையிலும் இல்லாத அளவில் ஆத்ம ஆதாயத்தில், எழுப்புதலில், அபிஷேகத்தில் ஏறி வா. ஒரு அபிஷேகம் இறங்கி வரட்டும். கைகளை தட்டுங்க. அக்கினி இறங்குது. அவர் இறங்கி இருக்கிறார். அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாய் எண்ணாமல் அடிமையின் ரூபம் எடுத்து அவர் இறங்கி இருக்கிறார். சொல்லி ஏறி வாங்க. எனக்காக நீர் இறங்கி இருக்கிறீர். என் குடும்பத்திற்காக இறங்கி இருக்கிறீர். என் கணவருக்காக, என் பிள்ளைக்காக, என் சபைக்காக, எங்கள் திருப்பூர் மாவட்டத்துக்காக இயேசு இறங்கி இருக்கிறார். நாங்கள் ஏறி வருவோம். அதுதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நீதியானது நியாயப்பிரமாணத்தினாலே வருமானால் கிறிஸ்து மரித்தது வீணாயிருக்குமே. இயேசு இறங்கினதை வேஸ்ட் பண்ணாதீங்க. அவர் தாழ்விடங்கள் மட்டும் இறங்கினார். டு த லோவஸ்ட் லெவல். அப்படின்னா எப்படி போட்டிருக்குன்னு தெரியுமா? எவ்வளவு தரமட்டம் இறங்க முடியுமோ இறங்கிட்டார். எவ்வளவு தரமட்டம் இறங்க முடியுமோ அவர் முகத்தில் உமிழ்ந்து துப்பக்கூடிய அளவுக்கு இறங்கிட்டார். அவர் கண்ணை மூடிட்டு அவர் தலையில கொட்டக்கூடிய அளவுக்கு அவர் இறங்கிட்டார். ஞான திருஷ்டினால பார்த்து சொல்லக்கூடிய அளவுக்கு அவர் இறங்கிட்டார். இவ்வளவுக்கு நான் இறங்குனதுக்கு காரணம் என்ன தெரியுமா? என் பிள்ளைங்க ஏறுவாங்கன்னு. ஆனா இன்னைக்கு அவருக்கு என்ன தோணுதுன்னா, நான் இறங்குனது அர்த்தமற்று போயிட்டோ. ஸ்கிரிப்சர் யூனியன் என்று சொல்லப்படுகிற மகாபலிபுரத்தில் ஒரு வாலிபர் கூட்டத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தேன். நார்த் சென்னை, வட சென்னையிலிருந்து வாலிபர்கள் அழைக்கப்பட்டிருந்தாங்க. அவ்வளோ பேரும் காதுல கம்மல், பூ போட்ட சட்டை, வித்தியாசமான தோற்றம். வேதாகமம் இல்லை, ஒரு தோற்றமே வித்தியாசம். அவங்க கிட்ட என்னால் ஊழியம் செய்ய முடியல, வசனம் தெரியல, ஒன்றும் தெரியல. ஆனால் சாயங்கால செஷன்ல ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன், இந்த பிள்ளைகளுக்காகவும் நீர் மரித்திருக்கிறீர் அல்லவா. அந்த ஒரு வார்த்தை சொல்லிட்டு நான் இங்க திரும்புறேன் பாஸ்டர். ஒரு காற்று வீசினது. கவனிங்க. சொல்லி முடிக்கிறதுக்கு முன்னாடி கை தட்டாதீங்க. ஒரு காற்று வீசினது. என்னால் அதுக்கப்புறம் பிரசங்கிக்க முடியல. அத்தனை வாலிபர்களும் நெஞ்சில் அடிச்சாலுதான். என் பிரசங்கம் செய்யல, இவங்களுக்காக நீ மரித்திருக்கிறீன்னு சொல்ல ஒரு வார்த்தை. I learned a lesson. நான் ஒரு பாடத்தை கற்றுக்கொண்டேன். அப்பதான் ஆண்டவர் சொன்னார், ஓம் பிரசங்கம் இல்ல, நான் இறங்கி இருக்கிறேன். அப்போ சபை நடுவில் நின்றுட்டு நாம என்ன சொல்லணும்? இந்த ஜனங்களுக்காக நீர் இறங்கி இருக்கிறீர் அப்படின்னு சொல்லி அந்த ஜனங்களுக்கு பேசினா அந்த ஜனங்கள் ஏறி வருவாங்க. அந்த கிட்டத்தட்ட 150 வாலிபர்கள் அந்த கூட்டத்தில் இருந்திருப்பாங்க. ஒருத்தனுக்கு பயம் இல்லை, தேவ பயம் இல்லை. அத்தனை பேரும் போயில துன்மார்க்கம் சிகரெட்டுகளை பாக்கெட்ல வச்சிருக்கிறான். அவனை கேம்புக்கு கூட்டிட்டு வந்திருக்கிறாங்க. ஐ டோன்ட் நோ வாட் டு டு. எல்லாம் டை அடிச்சிருக்கான், கம்மல் போட்டிருக்கான், கடுக்கன் போட்டிருக்கான். எனக்கு என்ன செய்யணும்னு தெரியல. பிரசங்கிக்கிறவர்களுக்கு பிரசங்கிக்க முடியாத காலம். இவங்களுக்கு எப்படி பேச முடியாமா? ஆனா எனக்கு ஒரு போதியம், ஆண்டவர் ஒரு ஞானத்தை கொடுத்தார். நான் இப்படி திரும்பிட்டு சொன்னேன், இனிமேல் என்னால பிரசங்கிக்க முடியாது. ஆனா எனக்கு ஒண்ணு தெரியும், இவனுக்காக சேர்த்து நீங்க மறைச்சிருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு இப்படி முகம் துடைக்கிறதுக்கு திரும்புறேன். ஒரு காற்று வீசினது, அவ்வளவுதான். அப்போ ஒரு சத்தியத்தை நான் கற்றுக்கொண்டேன். இயேசு இவங்களுக்காகவும் இறங்கி இருக்கிறார்னு சொன்ன உடனே அவர்கள் ஏறி வர தொடங்கினார்.
இப்ப சொல்லுங்க, எனக்காக இயேசு இறங்கி இருக்கிறார், நான் ஏறி வரத்தான் போகிறேன். பொருளாதார நிலைமையில இந்த திருப்பூர் பட்டணம் ஏறி வரத்தான் போகிறது. அமெரிக்கா 50% டாக்ஸ் போட்டாலும் நீ ஏறி வருவானே. கை தட்டுகள், கை தட்டுகள். டெக்ஸ்டைல்ஸ் இல்லாம போனாலும் நீ ஏறி வருவ. ஏன்னா உன்னை அழைச்சது டெக்ஸ்டைல்ஸ் அல்ல, உன்னை அழைச்சது அமெரிக்கா அல்ல. உனக்காக கைகளை தட்டுக. இந்த ஆடிட்டோரியத்தில் இருக்கிற ஒவ்வொருவர் மேலும் அந்த அபிஷேகம். சொல்லி சொல்லி ஆராதிங்க, சொல்லி சொல்லி ஆராதிங்க. என் கணவனுக்காக நீ இறங்கி இருக்கிறீர், என் பிள்ளைகளுக்காக இறங்கி இருக்கிறீர், என் சபைக்காக இறங்கி இருக்கிறீர், என் அனுபவம், என் ஆவிக்குரிய வாழ்க்கைக்காக இறங்கி இருக்கிறீர். அதனால இயேசு இறங்கினதுனால நாங்க ஏறி வர போறோம். சொல்லி சொல்லி ஜெபிங்க. இயேசு இறங்கினதுனால நாங்க ஏறி வரப்போறோம். இயேசு இறங்கினதுனால. அதனால தான் கடைசி கால சபை இறங்க கூடாதுன்னு சொல்ற. இறங்க கூடாது, இறங்க முடியாது. எப்படி இறங்குவீங்க? எனக்காக ஒருவர் இறங்கி இருக்கிறாருன்னு தோணுச்சுதுன்னா என்னால எப்படி இறங்க முடியும்? கேட்கல கேட்கல கேட்கல. எனக்கு ஒரு நண்பன் இருந்தான். அவங்க அப்பா டிரான்ஸ்போர்ட்டில் வேலை பார்த்தார். 40 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன். நாங்கள் ஸ்கூல் படித்து கொண்டிருந்த நாட்களில் திடீர்னு மரணத்துக்கு எதுவான வியாதி, செத்து போவார்னு சொல்லிட்டாங்க. 3 பெண் பிள்ளைங்க, ஒரு ஆம்பளை பையன். அவங்க அப்பா மரணத்தை தழுவி கொண்டிருக்கும் போது அவர் சொன்ன ஒரு வார்த்தை, ஒரு பக்கம் சாக போறேங்கிற கவலை இருந்தாலும் டியூட்டியில் நான் சாகிறதுனால என் வேலை என் பிள்ளைக்கு கிடைக்குங்கிற சந்தோஷத்தோடு சாகிறேன்னு சொன்னார். ஆனால் இவனுக்கு அந்த டிரான்ஸ்போர்ட் வேலை பிடிக்காது, கண்டக்டர் வேலை பிடிக்காது. காக்கியும் போட்டுட்டு டிக்கெட் கிழிச்சு கொடுக்குற வேலையை அற்பமாக நினைச்சதுனால அந்த வேலையை நான் செய்ய மாட்டேன்னு சொல்லி சண்டை போடுறான். அந்த அடக்காராதனை முடிந்து அந்த 3வது நாள் ஸ்தோத்திர கூட்டம் நடக்கும்போது அவனுடைய டிரான்ஸ்போர்ட்ல இருந்து பெரிய பெரிய ஆபீசர்ஸ் எல்லாம் வந்து அவனுக்கு ஒரு அக்னாலஜ்மெண்ட் லெட்டர் கொடுக்குறாங்க. பயப்படாத தம்பி, உன் அப்பாவுடைய வேலை சீக்கிரம் உனக்கு கிடைக்கும்னு சொல்றாங்க. ஆனா அவன் சொல்றான், இந்த வேலை எனக்கு வேண்டாம், இந்த வேலையை நான் பார்க்க மாட்டேன், இது ஒரு பிச்சைக்கார வேலை, அப்படி பஸ்ல டிக்கெட் கிழிச்சு கொடுக்கறது எனக்கு வேண்டாம் அப்படின்னு அவன் சொல்றான். ஆனா அந்த அந்த இறந்தவருடைய அம்மா, அதாவது இவனுடைய பாட்டி என்ன சொன்னாங்க தெரியுமா? உள்ள இருந்து அழுதுகிட்டே ஓடி வந்து இவனுடைய சட்டையை பிடிச்சி 2 குலுக்கிட்டு சொன்னாங்க, நீ வேலைக்கு போக மாட்டேன்னு சொல்ற, உன் அப்பன் செத்தது வேஸ்டா போயிருமேடான்னு அழுதாங்க பாஸ்டர். உடனே என்ன நினைச்சாலும் தெரியல, கண்ணுல தாரையா கண்ணீர் வந்துட்டு அவன் சொல்றான், பாட்டி நான் வேலைக்கு போகலன்னா அப்பா செத்தது வேஸ்டா போயிரும்னா சொன்னீங்க, அப்ப நான் வேலைக்கு போறேன்னு சொல்றான். ஒரு உலக பிரகாரமான தகப்பன் மரித்ததை ஒருவரும் துரிதமாக்காமல் நினைக்க முடியுமானால் நமக்காக 1000-10,000 சிறந்தவர் அந்த கேடு அடைந்தது. ஒரு வார்த்தை ஜபிக்க போகிறோம். இயேசு தாழ்விட மட்டும், வேடிக்கை பார்க்கிறீங்களா அல்லது ஜபிக்கிறீங்களா? தாழ்விட மட்டும் இறங்கி இருக்கிறார். அவர் இறங்கினதை வச்சு எவ்வளவுக்கு ஏற முடியுமோ ஏறி வாங்க. கைகளை தட்டுக்க பார்க்கலாம். சிலர் மேல அந்த அபிஷேகம் இறங்கி வரட்டும். நல்ல 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 கை தட்டுக்க. ஒரு புதிய அபிஷேகம் வரட்டும். அர்த்தத்தோட ஜபிங்க, அர்த்தத்தோட ஆராதிங்க. சபை ஏறி வரட்டும், ஆத்தும ஆதாயத்தில் ஏறி வரட்டும், கிளை ஊழியங்கள் ஏறி வரட்டும், புது சபைகள் சொல்லி சொல்லி ஏறி வாங்க. ஏன் அதை பயன்படுத்தக்கூடாது? இறங்குவதற்கான காரணம் என்ன? ஏறுகிற ஒரு சந்ததி இறங்குவதற்கான காரணம் என்ன? எத்தனை பேர் உணர்றீங்க? இந்த ஏணியில நான் இறங்கி கொண்டுதான் இருக்கிறேன். இந்த ஏணி ஏறுவதற்கான ஏணி. அந்த ஏணியில் இன்றைக்கும் நான் இறங்கி கொண்டுதான் இருக்கிறேன். ஒரு 25 நிமிஷம் ஏன் இறங்குறோம்? இறங்குவதற்கான காரணம் என்ன? ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லுகிறது, தேவகுமாரர்கள் தேவபுத்திரர்கள் மனுஷகுமாரத்திகளை அதிக சௌந்தரியம் உள்ளவர்கள் என்று கண்டு அவர்களுக்குள் தங்களுக்கு பெண்களை தெரிந்து கொண்டார்கள். சொல்லுங்க, தெரிந்து கொண்டார்கள். சொல்லணும்னா சொல்லுங்க, இல்லைன்னா வேண்டாம். தெரிந்து கொண்டார்கள். ஓன் செலக்ஷன். ஒரு மனிதன் இந்த ஏணியில இறங்குவதற்கான முதல் காரணமே ஓன் செலக்ஷன்.
தன் சுயமாய் தெரிந்து கொள்ளுகிற வாழ்க்கை, என் இஷ்டத்திற்கு தெரிந்து கொள்ளுகிற இந்த ஊழியத்தை தான் நான் செய்வேன், நான் என் பாட்டு தான் பாடுவேன், நான் எனக்கு பிடிச்சதை தான் நான் செய்வேன்னு சொல்லுகிறத தெரிந்து கொள்ளுகுதல் என்கிற வாழ்க்கை. தூதர்கள் இந்த ஏணியில இறங்குவதற்கான மிக பிரதானமான காரணமே ஓன் செலக்ஷன். அதற்கு பிறகுதான் மனுஷனுக்குள்ள அந்த சுபாவம் வந்தது. முதல்ல தேவபுத்திரர்கள் என்று சொன்னால் ஏஞ்சலிக் பீயிங்ஸ், பரலோக ராஜ்யத்திற்கு அடுத்தவைகள். இவர்கள் மனுஷ குமாரத்திகளை அதிக சௌந்தரியம் உள்ளவர்கள் என்று கண்டு தங்களுக்கு பெண்களை தெரிந்து கொண்டார்கள். they selected by their own. கற்றுக்கொள்றீங்களா? டைம் வேஸ்ட் பண்றோமா? தங்கள் இஷ்டத்துக்கு தெரிந்து கொண்டாங்க. இன்னைக்கு ஊழியங்கள் கொடுக்கப்படுகிறது இல்லை, தெரிந்து கொள்ளப்படுகிறது. வாழ்க்கை கொடுக்கப்படுகிறது இல்லை, தெரிந்து கொள்ளப்படுகிறது. போஜனம் கொடுக்கப்படுகிறது இல்லை, தெரிந்து கொள்ளப்படுகிறது. எல்லாவற்றையும் தெரிந்து கொள்ளக்கூடிய உரிமையிலே இன்றைக்கு நாம் வந்திருக்கிறோம். ஆதியாகமம் 13வது அதிகாரம் 8, 9, 10 வசனத்தில் ஆபிரகாம் லோத்தை பார்த்து சொல்லுகிறார், நமக்கு முன்பதாக தேசம் பறந்து விரிந்து கிடக்கிறது, நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன், நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன், நமக்குள்ளே சண்டை வேண்டாம் என்று சொல்லுகிறார். கவனியுங்கள், ஆபிரகாமை பின்பற்றி வந்தவன் தான் லோத்து. ஆனால் லோத்து கிட்ட ஆபிரகாம் சொல்லுகிறார், நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன், நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன். லோத்து கேட்டிருக்கணுமா வேண்டாமா? ஏன் ஆபிரகாமை நீங்க செலக்ட் பண்ணல? தேவனோடு நடக்கிற மனுஷன் தெரிந்து கொள்ளவே மாட்டான். தேவனோடு நடக்கிற மனுஷனுக்கு தெரியும், அவன் ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்வதற்கு பயப்படுவான். Even though Abraham was the leader, ஆபிரகாமுடைய தலைமையில தான் லோத்து எல்லாரும் வந்தாங்க. ஆபிரகாம் நினைச்சிருந்தா தான் தெரிந்து கொண்டது போக மீதியை லோத்துக்கு கொடுத்திருக்கலாம். ஆனா லோத்துவை தெரிந்து கொள்ள சொல்லுகிறான். அப்பொழுது லோத்து என்ன செய்தார் தெரியுமா? இதோ சோதோம் கொமோரா அழிக்கப்படுவதற்கு முன்பதாக அது நீர்வளம் உள்ள இருக்கிறதை கண்டு, அது எகிப்தை போலவும் கர்த்தருடைய தோட்டத்தை போலவும் இருக்க கண்டு அதை அவன் தெரிந்து கொண்டான். என்றைக்கு அவன் தன் சுயத்திலே தெரிந்து கொண்டானோ இந்த குடும்பம் அந்த ஏணியிலிருந்து இறங்க தொடங்கிற்று. நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? கவனிங்க. இறங்க தொடங்கிற்று. தெரிந்து கொண்டதற்கு பிற்பாடு அந்த லோத்தின் குடும்பம், நான் வேகமா சொல்லி போகிறேன், எந்த அளவுக்கு இறங்கிட்டு தெரியுமா? அடுத்த சில அதிகாரத்தில் தன் மனைவி மரித்து போனாள். அடுத்த அதே அதிகாரத்தில் தன் 2 பெண் பிள்ளைகளும் குடிகாரிகளாய் மாற்றப்பட்டார்கள். குடிகாரிகளாய் மட்டும் மாற்றப்படவில்லை, தன் தகப்பனுக்கு குடிக்க கொடுத்து இந்த பூமியிலும் எங்கும் நடக்காத அளவில் தகப்பனோடு சேர்ந்து பிள்ளைகளை பெற்றுக்கொண்டு மோவாபியர்கள், அம்மோனியர்கள் என்கிற 2 தவறான சந்ததிகள் பிறப்பதற்கு காரணமாய் இந்த ஏணியில இறங்கினார்கள். ஆனா எனக்கு வருத்தம் என்ன தெரியுமா பாஸ்டர்? வேதத்தை தியானிக்கும் போது இவனுடைய தகப்பன் தேராக கானானுக்கு போகும்படி புறப்பட்டான்னு போட்டிருக்கு. கானானுக்கு போகும்படி புறப்பட்டான். ஐ கிரைட். தோத்து போகணும்னு யாரும் வர்றதில்லை, தோத்து போகணும்னு யாரும் வர்றது. படிக்காம பரீட்சை எழுதுறவன் கூட பாஸ் ஆயிட்டா நல்லதுன்னு தான் நினைப்பான். நான் படிக்கல, நான் ஃபெயில் ஆக போறேன்னு ஒருத்தனும் சொல்ல மாட்டான். படிக்கல, பாஸ் ஆயிட்டா நல்லது. அப்ப தேராகு தூங்குறீங்களா? உங்களை பார்த்தா எனக்கு அளவு கடந்த உற்சாகம் வந்துடுது, என்னன்னு தெரியல. கொஞ்சம் கை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. குடிச்ச டீக்காவது வேலை செய்யுங்க. பார்த்தேனே ஏறுகிறதும் இறங்குகிறதும். அப்பவே முடிவு பண்ணிட்டேன், தேராக கானானுக்கு போகும்படி புறப்பட்டான். கானான் சாதிக்க வேண்டிய இடம், ஜெயிக்க வேண்டிய இடம், ஃபியூச்சர். எனக்கு ஆச்சரியம், சாதிக்கணும்னு வந்த குடும்பத்தில் பிறந்த ஒரு லோத்தனுடைய குடும்பம் இந்த ஏணியில இறங்கினாங்க. எந்த அளவுக்கு இறங்கணுமோ இறங்கிட்டாங்க. எந்த அளவுக்கு இறங்கிட்டாங்கன்னு சொல்லட்டுமா? உபாகமம் வாசிக்க வேண்டாம், குனியாதீங்க நீங்க. உபாகமம் 23:3 மோவாபியரும் அம்மோனியரும் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது, அவர்கள் 3ஆம் தலைமுறை மட்டுமல்ல 10ஆம் தலைமுறை மட்டும். எந்த அளவுக்கு கீழே போயிட்டாங்கல்ல, எந்த அளவுக்கு கீழே போயிட்டாங்கல்ல.
கேட்கல எந்த அளவுக்கு கீழே போயிட்டாங்கல்ல. எந்த அளவுக்கு நான் சொல்றேன், கண்ணீரோட சொல்றேன். சில குடும்பம் எல்லாம் ஏன் இறங்குதுன்னே தெரியல, சிலர்லாம் ஏன் இறங்குறாங்கன்னே தெரியல. அன்னோயிங்லி, ஃபார்ச்சுனேட்லி, அன்பார்ச்சுனேட்லி ஏன் இந்த ஏணியில இறங்குறாங்கன்னே தெரியல. அன்னைக்கு ஒரு கூட்டத்துக்கு போயிருந்த போது ஒரு குடும்பம் என்கிட்ட வந்து சொல்லுது, என்னன்னே தெரியல, ஏன் கீழே போறோன்னே தெரியல, ஏன் குடும்பத்துல வீழ்ச்சின்னு தெரியல, ஏன் இந்த தடுமாற்றம் தெரியல. ஆனால் மொத்த குடும்பமும் தெரிந்து கொள்ளுதல் என்கிற ஒரே காரணத்தினாலே இறங்கு வரிசையிலே போகும்போது, அதே இறங்கு வரிசையிலே பிறந்த மோவாபிய குடும்பத்தில் பிறந்த ஒரு ரூத் முடிவெடுத்தாள், நான் இறங்கி போக விரும்பல, I want to come up. நான் சொல்றேன், சந்ததி சந்ததியா இறங்கு வரிசையில இருந்தாலும் அந்த சந்ததியில ஒரு ஆள் முடிவெடுத்து நான் ஏறணும்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு கர்த்தர் வாய்ப்பு தருவார் நீ ஏறி வருவதற்கு. புரிஞ்சவங்க மட்டும் கை தட்டுங்க. அவ்வளவுதான் நினைக்காதீங்க, அவ்வளவுதான் நினைக்காதீங்க. அந்த சந்ததியில ஒரு ரூத்தை கர்த்தர் ஏறி வர பண்ணினா, இன்னைக்கு அதிகாலை வேளையில ஏதோ கடமைக்காக பிரசங்கம் பண்றோம் நினைக்காம, ஆண்டவரே ஆண்டவரே, அந்த சந்ததியில அவ முடிவெடுத்தாங்க, நான் மோவாபிய குடும்பத்துல என் பேர் இருக்க விரும்பல, நான் இறங்கு வரிசையில என் பேர் இருக்க விரும்பல, தோற்ற பட்டியல்ல என் பேர் இருக்க விரும்பல, விழுந்தவ பட்டியல்ல திருப்பூர் மாவட்டம் இருக்கக்கூடாது, ஆவிக்குரிய வறட்சி பட்டியல்ல நான் இருக்கக்கூடாதுன்னு முடிவெடுங்க. உன்னை ஏறி வருவதற்கு உதவி செய்வார். இது இட் இஸ், கவனிங்களே, இட் இஸ் யுவர் டிசிஷன், இட் இஸ் யுவர் டிசிஷன். என் பேரு மோவாபிய குடும்பத்தில் இருக்கக்கூடாதுன்னு அவன் நினைச்சா பாஸ்டர், வசனம் வாசிச்சா நமக்கு வேண்டாம், ஒரு மாதிரி போகுது, இப்படியே போ. ரூத் 1ஆம் அதிகாரம் 13-14. ஓர்பாள் மாமியை முத்தமிட்டு போனாள், ரூத்தோ அவளை விடாமல் பற்றி கொண்டாள். உடனே மாமியார் ஒரு நகோமி சொல்லுகிறாள், உன் சகோதரி, இந்த வார்த்தை கவனிங்க, உன் சகோதரி தன் ஜனத்தினிடத்திற்கும் தன் தேவனிடத்திற்கும் திரும்பி போகிறாளே, நீயும் கூட போ. எவ்வளவு ஒரு தெரிந்து கொள்வதற்கான வாய்ப்பு கொடுக்கப்படுது பாருங்க. கொடுக்கப்படுதாம்மா, ஏம்மா கொடுக்கப்படுதான்னு 3 தடவை கேட்டாதான் சொல்லுவேளோ. கொடுக்கப்படுதா இல்லையா? ஃப்ரீ வில். உன் சகோதரி தன் ஜனத்தினிடத்திற்கும் தங்கள் தேவனிடத்திற்கும் திரும்பி போகிறாளே, நீயும் போ. நீ முந்தி போனன்னு வராதுல்ல, அவ போனதுனால தானே நீ போனான்னு வரும். அவ போறாள்ல, நீயும் போ. ஆனா அவ சொல்றா, ஏற்கனவே எங்க பிதாக்கள்ல ஒருத்தர் தெரிந்து கொண்டுதான் நாங்க கீழே வந்தோம், இப்ப நானும் தெரிந்து கொண்டு இன்னும் கீழே போக விரும்பல. அதனால உன் தேவன் என் தேவன், உன் ஜனம் என் ஜனம், நீ என்ன சாப்பிடுறியோ அதை நான் சாப்பிடுறேன். இப்ப கவனிங்க, இந்த ஒரு தீர்மானம், இந்த ஒரு தீர்மானம், இந்த ஒரு தீர்மானம், that one decision அப்படி வாழ்க்கை எங்க கொண்டு போயிட்டு தெரியுமா? மத்தேயு 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிக்க வேண்டாம். ஆபிரகாமின் குமாரனும் தாவீதின் குமாரனுமாகிய இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறு. ஆபிரகாம் ஈசாக்கை பெற்றான், ஈசாக்கு யாக்கோபை பெற்றான், யாக்கோபு யூதாவை பெற்றான், யூதா பாரேசை பெற்றான், பாரேஸ் எஸ்ரோமை பெற்றான், எஸ்ராம் ஆரானை பெற்றான், ஆராம் அம்மினதாபை பெற்றான், அம்மினதாப் நகசோனை பெற்றான், நகசோன் சல்மோனை பெற்றான், சல்மோன் போவாஸை பெற்றான், போவாஸ் ரூத்தினிடத்திற்கு ஈசாயை பெற்றான். எப்படி இங்க வந்தீங்க? எப்படி இங்க வந்தீங்க? இன்னைக்கு நம்ம கை உயர்த்தி ஜெபிக்க போகிறோம். தோல்வியின் பட்டியலில் நான் இருக்க விரும்பல, இறங்கு வரிசையில் வேடிக்கை பார்க்குறவங்க நல்ல வேடிக்கை பாருங்க, மற்றவங்க மட்டும் கையை உயர்த்துங்க. என் பேரு தோற்றவங்க பட்டியலில் நான் இருக்க விரும்பல. இதோ ஆத்துமாக்களே இல்லாத சபை பட்டியல்ல என் சபை வரக்கூடாது. இத்தனை வருஷம் ஊழியம் செய்துட்டோம், தோல்வியின் பட்டியல்ல என் பேர் வரக்கூடாது. யாரும் கைத்தட்ட வேண்டாம், கரங்களை உயர்த்தி ஜெபிங்க. இன்னைக்கு நீங்க எடுக்கக்கூடிய தீர்மானம், என் பேர் எங்க இருக்கணும், என் பேர் எங்க இருக்கணும். ஜெபிக்கிற
இருக்கிறவங்க மட்டும் ஜெபிங்க பார்க்கலாம். என் பேர் எங்க இருக்கணும்? என் பேர் மோவாபிய குடும்பத்தில் இருக்க விரும்பல. என் பேர் மருத்துவமனையில் இருக்க வேண்டிய பேர் இல்ல. என் பேர் தோற்றவங்க பட்டியலில் இருக்க வேண்டிய பேர் அல்ல. என் பேர் விழுந்தவங்க பட்டியலில் இருக்க வேண்டிய பேர் அல்ல. விசுவாச பட்டியலில் வர வேண்டிய பேர். இதோ சாதித்தவர்கள் பட்டியலில் வர வேண்டிய பெயர். வறட்சி மாவட்டம் என்று அறிவிக்கப்படுகிற பட்டியலில் திருப்பூர் இருக்க கூடாதுன்னு நீங்க விரும்புறீங்கன்னா செய்தவங்க பட்டியல்ல கொண்டு வர தேவனால கூடும். கைகளை உயர்த்தி 2 வார்த்தை. எங்க வைராக்கியமா ஜெபிக்க ஆள் இல்லையா? இருந்த இடத்துல சும்மா தலையாட்டிட்டு இருந்தா எப்படி ஜெபம் வரும்? கொஞ்சம் வாய் திறந்து ஜெபிங்க. கொஞ்சம் வாய் திறந்து ஜெபிங்க. ஒரு இறங்கு வரிசையிலே பிறந்தவள். நான் கண்ணீரோடு சொல்லுகிறேன், வாழ்நாள் எல்லாம் உன் பேரு இறங்கினவங்க பட்டியல்ல இருக்க போறதில்லை. வாழ்நாள் எல்லாம் உங்க பேரு தோற்றவங்க பட்டியல்ல இருக்க போறதில்லை. ஒரு நாள் குடிகார பட்டியல்ல இருந்த என் பேரை தான் இன்றைக்கு கர்த்தர் ஊழியக்காரன் பட்டியல்ல கொண்டு வந்திருக்கிறார். கீழ்ப்படியாதவர் பட்டியல்ல இருந்த என்னதா ரபாலா கதா ரபாஷியாதா. அர்த்தத்தோட ஜெபிங்க பார்க்கலாம். வாலிப தங்கச்சி, இன்னைக்கு நீ ஒரு தீர்மானம் எடு. இறங்கு வரிசையில என் பேர் இருக்க விரும்பல. எனக்கு பின்னாடியாவது என் சந்ததியினுடைய பெயர் ஏறு வரிசையில வரணும். எத்தனை பேருக்கு அந்த பாரம் இருக்கு? எத்தனை பேருக்கு அந்த துடிப்பு இருக்கு? எத்தனை பேருக்கு அந்த ஆதங்கம் இருக்கு? இவான் ராபர்ட், சார்லஸ் பின்னி, ஸ்மித் விக்கிள்ஸ்வர்த், ஐடா ஸ்கேடர் போன்ற பரிசுத்தவான்கள் பட்டியல் ஜெபிங்க. ஜெபிங்க. பரிசுத்தவான்கள் எல்லாம் ஜெபிங்க. தகப்பன்மாரெல்லாம் ஜெபிங்க. தாய்மார்கள் எல்லாம் ஜெபிங்க. நான் சொல்றேன், வாழ்நாள் எல்லாம் இறங்கு வரிசையில கர்த்தர் விட மாட்டார். சாதிச்சவங்க படியில நான் இப்படி சொல்றேன், உதவி செய்ய வேண்டிய பட்டியலில் உன் சபை இருக்க கூடாது. உதவி செய்கிற பட்டியல்ல சபை வரணும். வாய்களை தரங்க. அரசாங்கம் சபைகளுக்கு உதவி செய்ய வேண்டிய பட்டியல் இல்ல, சபை இல்ல. சபைகள் அரசாங்கத்துக்கு உதவி செய்ய வேண்டிய பட்டியல் வரட்டும். வாய்களை திறந்து செத்த தெய்வத்தை ஆராதிக்கல, என்ன செத்த கடவுள் ஆராதிக்கல. நான் மரித்தேன், ஆனாலும் சதா காலமும் கைகளை தட்டுங்க. இன்னைக்கு அதிகாலை உன் பெயர் சில இடத்திலிருந்து வெட்டப்பட்டு கைகளை தட்டும் போது உடரபா கந்தராதிவா எழுதப்படட்டும், எழுதப்படட்டும். சாதித்தவர்கள் பட்டியலில் கை தட்டி வாய் தராங்க. கை தட்டி வாய் தராங்க. கீபோர்டு வாய்த்தரங்க. வாய்த்தரங்க. தோற்றவர்கள் பட்டியல்ல இனி நான் இல்ல. தோற்றவர்கள் பட்டியல்ல இனி நான் இல்ல. வாயத்தரங்க. என் பிள்ளைகளுடைய பெயர் தோற்றவங்க பட்டியல்ல வரக்கூடாது. கையை தட்டி வாயத்தரங்கு ஜெபிக்க தொடங்குங்க. மின்சாரத்தை போல தேவ வல்லவர் இறங்கி வரட்டும். என் பேர், என் பேர் உடரகத்தரா அல்வரகத்தியா உடரபல கத்துரபலமா. ஒரு புதிய அபிஷேகம், ஒரு புதிய வல்லமை இறங்கி வரட்டும். தோற்றவர்கள் பட்டியல் அல்ல, செய்தவர்கள் பட்டியல். Take a decision. Take a decision. இன்னைக்கு ஒரு முடிவெடுங்க. இன்னைக்கு ஒரு முடிவெடுங்க. எவ்வளவு நாள் தோற்றவங்க பட்டியலில் பேர் இருக்கணும்? எவ்வளவு நாள் வியாதிக்கார பட்டியலில் இருக்கணும்? எவ்வளவு நாள் வேண்டாம்? மோவாபிய பட்டியலில் இருந்து பேர் நீக்கப்பட்டு எழுப்புதல் பட்டியல், ஆபிரகாமுடைய பட்டியல், ஈசாக்குடைய பட்டியல், செய்தவங்க பட்டியல், செய்தவங்க பட்டியல், மேசியாவின் பட்டியல், எழுப்புதலின் பட்டியல், விசுவாச வீரர்களுடைய பட்டியல். கை தட்டுங்க, கை தட்டுங்க. ஒரு அபிஷேகம். போதும் ஒரு நிமிஷம் கூட நீரில்லாமலே வாழ முடியாதையா. ஒரு நிமிஷம் கூட நீரில்லாமலே வாழ தெரியாதையா. வாழ முடியாதையா. வாழ தெரியாதையா. வாழ முடியாதையா. வாழ தெரியாதையா. ஒரு நிமிஷம்
முடியாதையா நிமிஷம் கை உயர்த்து வாழ தெரியாதையா வாழ முடியாதையா வாழ முடியாதையா நிமிஷம் கூட இல்லாமலே வாழ முடியாதையா ஒரு நிமிஷம் கூட இல்லாமல் வாழ முடியாதையா வாழ தெரியாதையா வாழ முடியாதையா வாழ உங்க பேர் எங்க வரணும்? என்னுடைய பெயர் எழுதப்பட வேண்டிய இடம் எது? நீங்க முடிவெடுங்க. ஆண்டவர் உங்களை சும்மா இந்த பெயர் இங்க வேண்டாம் அங்க வரட்டும்னு அவர் முடிவெடுக்க மாட்டார். You should take a stand. நீங்க ஒரு வைராக்கியம் பாராட்டணும். கடைசி வரைக்கும் மோவாபிய குடும்பத்துல என் பெயர் இருக்க விரும்பல. சில ஜெப குறிப்புல என் பெயரை வாசிக்கிறதுல எனக்கு உடன்பாடு இல்லை. ஒரு பரிதாபப்படக்கூடிய பட்டியலில் நான் இருக்கக்கூடாதுன்னு விரும்புங்க. நீ பரிதாபப்பட வேண்டியவன் அல்ல சகோதரி. 4 பேர் உன்னை பார்த்து பரிதாபப்படக்கூடிய பட்டியலில் இருக்க வேண்டியவன் அல்ல. உதவி செய்யப்பட வேண்டிய பட்டியலில் இருக்க வேண்டியவர்கள் அல்ல. பார்த்து இந்த சபைக்கு ஏதாவது பார்த்து பண்ணுங்க அப்படிங்கிற பட்டியலில் இருக்க வேண்டியவர்கள் அல்ல. உங்க சபையை அப்ரோச் பண்ணி சொல்லணும், நீங்க யாருக்காவது உதவி செய்யுங்க, அந்த பட்டியல்ல வரணும். ஜெபிக்கப்பட வேண்டிய பட்டியலில் அல்ல, ஜெபிக்கிற பட்டியலில் என் பெயர் வரணும். சுவிசேஷம் கேட்கிற பட்டியலில் அல்ல, சுவிசேஷம் அறிவிக்கிற பட்டியலில் என் பெயர் வரணும். வாங்குகிற பட்டியலில் அல்ல, கொடுக்கிற பட்டியலில் என் பெயர் வரணும். அந்த வைராக்கியம் ஒவ்வொருத்தருக்கும் வரணும். இன்னைக்கு கை உயர்த்துங்க. சொந்தமா ஒரு இடம் இல்லை. இன்றைக்கும் ஆவிக்குரிய கிறிஸ்தவர்கள் பரிதாபப்படக்கூடிய இடத்துல தான் அவருடைய பெயர்கள் இருக்கு. வாயை தரங்க.